ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 3 நாள் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு 4வது நாள் நம்ம கோலம் போட போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அக்கா நீங்கள் சூப்பராக போடுறீங்க, ஆனால் எனக்கு சரியாக வரமாட்டேங்குதுக்கா அப்படின்றீங்க. ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருக்கும். எல்லாமே நம்மளா கற்றுக்க வேண்டியதான். அப்படியே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக போட்டுடலாம். என்ன கௌரி, உன்னை பற்றி நீயே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கியா? கமெண்ட்ஸில் தாங்க என்னை பற்றி எல்லாருமே புகழ்றாங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்த்து. அதாவது சரி, அக்கா ஏதாவது சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்களே, அவங்க மனசு இதாயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ அப்படியே அதை பில்டப் பண்ற. உங்க வேலை என்ன? நானும் தான் 2 கமெண்ட்டை பார்த்தேன். இந்த கோலம்லாம் பழைய மாடலுக்கா, இதையே போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் சொன்னா என்ன புதுசு புதுசுதான் பழசு, அதெல்லாம் எல்லாமே கலந்துதான். அப்ப உண்மைதானே அது? என்னது எல்லாமே புதுசுங்க? இல்ல, அப்படி வந்து கமெண்ட் வந்துச்சுல்ல. என்னது? அக்கா எல்லாமே பழைய மாடல் கோலம் தான்க்கா, நீங்க சும்மா ஒண்ணு பாக்கலையே. நீங்க சும்மா சரி, அவங்க சொன்னது இருக்கட்டும், நீ மனசு தொட்டு சொல்லு. எல்லாமே பழைய மாடல் கோலம் தானே, அடிச்சு உள்ட்டா விடுற தானே? இல்லங்க, அப்படிலாம் இல்லங்க. என்னங்க நீங்க, நான் ஒண்ணு பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன், என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? சரிங்க, உங்கள்கிட்ட பேசினாலே இப்படிதாங்க வளவளன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி வா வா, சும்மா ஒரு பிட்டை போட்டு பார்த்தேன், இது உண்மையை சொல்லுன்ட்டு. சரி பரவாயில்ல வா. சரிங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தண்ணியில் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாசலிங்கக்கா அப்படிலாம் அட்வைஸ்லாம் பண்ணீங்க. ஓகே, நான் இனிமேல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அப்புறம் வாசலில் விளக்கேற்றி வைங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் வாசலில் போட்டுட்டு தான் வாசப்படியிலலாம் கோலம் போடணும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொன்னீங்க. ஓகே, அதில் எல்லாமே இனிமேல் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி வாங்க, டைம் ஆகிட்டே நம்ம கோலம் போட. கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு கௌரி, மாஸ் பண்ற, மிரட்டி விடுற. ஏங்க இப்பெல்லாம் என்னன்னு தெரியலங்க, பனி நேரத்துல லேட்டா தானங்க விடியும். ஆமாயா, சீக்கிரமே விடிஞ்சிருதுங்க. எங்க? ஆமா கௌரி, எல்லா பேரும் அப்புறம் என்ன நினைச்சுக்குவாங்க, பகல்ல வீடியோ போட்டு எங்களை ஏமாத்துறீங்களாக்கான்னு நினைச்சிட மாட்டாங்க. ஆமாங்க, அங்க பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு. கௌரி ஒழுங்கா உண்மையே சொல்லு, எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு கோலம் போட்ட அன்னைக்கு? இல்லைங்க, வழக்கமா 4 மணிக்கு முத நாள் எந்திரிச்சேன். 2வது நாள் 4:30 ஆச்சு, 3ஆம் நாள் 5, இன்னைக்கு கொஞ்சம் 5:30. இதெல்லாம் 6 மணிக்குள்ள போட்டுடலான்னு பார்த்தேன், 6:30 ஆயிடுச்சுங்க.
வீட்டில் நேரம் உனக்கு மாமியார்னு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா பாராட்டி இருப்பாங்க, வெளியில போய் கோலம் போடுறீ அப்படின்னு அடிச்சு எழுப்பி விட்டுருப்பாங்க. நானே தான் ஆர்வமா போய் போடுறேன். கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்க நீ வேற எதுவும் கிடையாது. நானு பேசியா பேசு, நீ என்ன வேணுமோ பேசு, உன் வாய் பேசு. ஏங்க கோலம் போடும்போது ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்திருக்கும். அதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லைங்க. கொசுங்க தாங்க முடியல அங்கங்க, ஏன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சா, அதனால கொசுக்கெல்லாம் தாங்க முடியலங்க. நாளைக்கு என்னை சுத்தி கரண்ட் ஷாக்கு தான் செட் பண்ணிக்க போறேன். கரண்ட் ஷாக் உட்காந்தாலும் கொசு உட்காந்தாலும் அப்படியே பட்டு பட்டுன்னு அப்படியே வெடிக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கொசுங்க. சைட்லலாம் கொஞ்சம் மேடாக இருக்கனால இடம் பத்தலைங்க, கொஞ்சம் பள்ளம் மேடாக இருக்குது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கோலம் போட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து காலையில் வந்து குனிஞ்சு வந்து கோலம் போட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்குங்க. அதனால் அப்படியே ஜாலியாக போட்டாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.